தினமணி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வதந்தி 2 வெப் சீரிஸை பத்தி தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வால் வாட்சர் பிலிம்ஸ் புஷ்கர் காயத்ரி தயாரிப்புல இயக்குனர் ஆண்ட்ரூ லூயிஸ் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய வதந்தி 2 அந்த இணையத்தொடர் வந்து பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு இணையத்தொடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல முதல் முறையாக இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் ஒரு காவல் அதிகாரியா நடிச்சிருக்கிறாரு. அவர் கூட நடிகைகள் அனகா, ரேவதி சர்மா, அதுக்கப்புறம் யஷ்வந்த், விவேக் பிரசன்னா இப்படின்னு பலர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. ஒரு இணையத்தொடர் அப்படின்னா, அதுவும் கிரைம் த்ரில்லர் அப்படின்னா அதன் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வதந்தி 1 வெப் சீரிஸ் வரும்போது அதுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைலா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யா அவருடைய காவல் அதிகாரி பாத்திரம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த கிரைம் த்ரில்லர் வந்து ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த நிலையில வதந்தி 2 அப்படிங்கிற அதே தலைப்புல வந்திருக்கக்கூடிய இந்த வெப் சீரிஸ் இன்னும் கூடுதலான கவனத்தை பெற்று இருக்குது. குறிப்பா கிரைம் த்ரில்லர் வகையில ஒரு தமிழ்ல வந்த ஒரு இணையத்தொடர்ல மிக முக்கியமானதாகவும் இது இன்னைக்கு மாறி இருக்குது. இந்த வெப் சீரிஸினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது ஒரு 8 வழி சாலை அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சர் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அடிக்கல் நாட்டு விழா ஒன்று நடக்குது. அப்படி அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் ஒரு குழி தோண்டும் போது அங்கிருந்து எலும்புக்கூடுகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதுவும் மத்திய அமைச்சர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி, அதில் இப்படி ஒரு பூமி பூஜை போடும்போது எலும்புக்கூடு கிடைச்சிருக்கே அப்படின்னு அது யாருது என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது காவல் அதிகாரியாக இருக்கிற எஸ்ஐயா வரக்கூடிய மூசராசா அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரிக்கு கிடைக்கிது. அந்த கேரக்டர் தான் சசிகுமார் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய சசிகுமார் அவருக்கு வந்து இந்த கேஸை கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட் போயிடும், நம்ம நினைக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டு அந்த கேஸை அவர் எடுத்து பண்றாரு. இந்த கேஸை மேற்பார்வை பண்ற இடத்துல வந்து நடிகை அனகா அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த எலும்புக்கூடு யாருது, ஏன் வந்து அனாமத்தா ஒரு இடத்துல இந்த எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்குது, ஒரு இடுகாடோ மற்ற இடங்களோ இல்லாத இந்த எலும்புக்கூடு யாரோ கொலை செய்து இந்த இடத்துல போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை அப்படிங்கிறது நகருது. அப்படி நகரும் போது தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னொரு கொலை வழக்கோடு தொடர்புடையதாக ஒன்று மாறுது. அந்த இடத்துல தான் வந்து ஜல்லிக்கட்டு வீரராக நடிச்சிருக்க யஷ்வந்த் அவரு வந்து ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கிறாரு. அவர் கொலை பண்ண பெண்களுடைய எலும்புக்கூடு இது அப்படின்னு இறுதியாக ஒரு முடிவுக்கு வராங்க. இதன் மூலமா வந்து அந்த மணி, அதாவது யஷ்வந்த் வந்து அவருக்கு வந்து தண்டனை, ஆயுள் தண்டனை ஒன்று அறிவிக்கப்படுது. இது வந்து ஒரு இடத்துல வந்து சசிகுமார் அவர்களுக்கு ஒரு நெருடலா இருக்கு. நம்ம எடுத்த கேஸ் தான் வந்து அவருக்கு தண்டனை கிடைக்க காரணமா இருக்கு. ஆனா அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுது. இப்போ உண்மையான குற்றவாளி யாரு, ஏன் வந்து மணி இந்த விஷயத்துல சேர்ந்துகிட்டாரு, இந்த பெண்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, கொலைகாரன் உண்மையிலே யாரு அப்படின்னு தேடி போறாரு மூசராசாவா நடிச்சிருக்கிற சசிகுமார். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் முறையா காவல் அதிகாரியா நடிச்சிருக்கிறாரு சசிகுமார் அவர்கள். அவருடைய நடிப்பு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப வந்து யதார்த்தமா, ரொம்பவுமே நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் நடிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அவருக்கு எப்பவுமே இருக்கு. இந்த படத்துல ஒரு காவல் அதிகாரியா நடிச்சிருந்தாலும் அதோடைய மீட்டர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் பஞ்ச் வசனங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம சாதாரணமா ஒரு காவல் அதிகாரி எப்படி இருப்பாங்க, அதுவும் வந்து ஒரு இஸ்லாமியரா இருந்துக்கிட்டு தான் பின்பற்றக்கூடிய நெறிகளுக்கு உட்பட்டு தான் வேலையை வச்சுக்கக்கூடிய ஒருத்தரா அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ரொம்பவும் சட்டிலான நடிப்பு இருந்தது. அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது முழுக்க அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை அப்படிங்கிறது நகருது. அந்த வகையில வந்து அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது இந்த இணையத்தொடருக்கு நல்ல ப்ராமிசிங்காகவும் ரொம்பவுமே பலம் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருந்தது. இதற்கு அப்படியே இன்னொருத்தர் வந்தோம் அப்படின்னா, இந்த படத்தின் மூலமாக ஒரு முழுநீள ஒரு நடிகராக மாறி இருக்கிறாரு யஷ்வந்த். அவரு இந்த வதந்தி 2ல மணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ஜல்லிக்கட்டு வீரரா, அதாவது மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இளைஞர். அதே சமயம் தான் நினைக்கிறத சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்காக இறுதி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒருத்தரா வந்திருக்காரு. ரொம்ப அடாவடியான, ரொம்ப ரகலையான, ஜாலியான ஒரு இளைஞரான கதாபாத்திரம். அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவுமே இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா தன்னுடைய காதலிக்காக அவர் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய இடங்கள், அந்த பெண்ணுடைய வீட்டு ஆட்கள் கிட்ட அவர் ஃபைட் பண்ணக்கூடிய இடங்கள், தன் நண்பர்கள் கிட்ட ஜாலியா பேசிக்கிற இடங்கள், இந்த மாதிரியான எல்லா காட்சிகளும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்தா சிறைச்சாலைகளுக்குள்ள அவர் வந்து ரொம்பவும் எதுவுமே தன்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாது, என் வாழ்க்கையே இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஏன் வந்து அந்த பெண்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து ரொம்பவுமே தேர்ந்த நடிப்பு அவர் கொடுத்துருந்தார். அவர் புது இளைஞராக இருந்தாலுமே அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவுமே நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருந்தது. குறிப்பாக வந்து சசிகுமாரும் அவரும் மீட் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஒரு வசனம் தான் பேசுவார், இதுக்கு மேலே சொல்லி என்னென்ன ஆக போகுது அப்படின்னு பேசக்கூடிய வசனங்கள், அதெல்லாம் ரொம்பவுமே இன்டென்ஷனலாக இருந்தது. அவருடைய நடிப்பு ரொம்பவுமே கவனிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த இணைய சீரியஸ்க்கு வந்து ரொம்பவுமே வந்து பலம் கொடுக்கறதாக இருந்தது. அவருடைய மதுரை ஸ்லாங் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஜெயிலில் அவர் வந்து ரொம்பவுமே ஆற்றாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் ஆகட்டும், ரொம்ப நல்ல நடிப்பு அவர் கொடுத்திருந்தாரு.
தவிப்பு, காதல், சண்டை, கோபம் இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த மீட்டரை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடிச்சது இணையத்தொடருக்கு ரொம்பவுமே சூப்பரா வலு சேர்த்திருக்கு. இவங்களோட தான் வந்து ரேவதி சர்மா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதுல மணியுடைய, அதாவது யஷ்வந்தனுடைய காதலியா நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகை அனகா, அவங்களும் வந்து ஒரு நேர்மையான காவல் அதிகாரியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சீரிஸ் முழுக்க அவங்க வராங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்பவுமே நல்லா இருந்தது. இந்த சீரிஸ்ல வந்து ரொம்பவுமே நம்பிக்கை கொடுத்தது வந்து எல்லாருடைய நடிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி விவேக் பிரசன்னா, அவரும் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வராரு. அவரும் அங்கங்க வந்து நக்கலா சில டயலாக் பேசுறது, இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்கோட தன்மை இப்படி இருக்கு, அதுக்கேற்ற காவல் அதிகாரி அப்படிங்கிற மாதிரியான ரோல்ல ரொம்ப அருமையா பொருந்தி போயிருந்தாரு விவேக் பிரசன்னா. இப்படி எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருந்தது. இந்த இணையத்தொடருக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போக ஒரு கிரைம் த்ரில்லருக்கு உண்டான மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த மர்மங்களை கூடிய சீக்கிரம் வரைக்கும் அவிழ்க்காம அதை அப்படியே கடத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்லை 8 எபிசோடா இந்த சீரீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோட் முடிவுலையும் வந்து ஒரு புதிய சஸ்பென்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. அடுத்த எபிசோட்ல அது வந்து கலையுது. அது கலையும் போது இன்னொரு சஸ்பென்ஸ் உருவாகுது. இப்படி ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு முடிச்ச போட்டுக்கிட்டு அதை அவிழ்க்க அவிழ்க்க இன்னொரு மர்மங்கள் உருவாகிறது அப்படிங்கிற வகையிலான திரைக்கதை ரொம்பவுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஒரு விறுவிறுப்பு, கதையோடு ஒட்டி போகக்கூடிய வகையிலான திரைக்கதை, இதெல்லாமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆர்வத்தை இந்த வெப் சீரிஸ் மேலே ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தேவையான இடங்களில் அமைஞ்ச பின்னணி இசை, ஒளிப்பதிவு அதுவும் சொல்லணும், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. பல ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராகவுமே இந்த படத்தில் கை கொடுத்துருக்கு அந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது எல்லாமே. இன்னும் அதே மாதிரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் சம்மந்தமான சில விஷயங்கள் வரும். அக்யூஸ்ட் யாருன்னு டூ க்ளோஸில் போகும்போது சில மியூசிக்ஸ், பின்னணி இசைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கை கொடுத்துருக்கு. குறிப்பாக இறுதி 2 எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதை வந்து ரொம்பவுமே பரபரப்பு குறையாம அவ்வளவு தூரம் கடத்தி வந்தது அப்படிங்கிறது இயக்குனருடைய எழுத்துக்கு கிடைச்ச மிக முக்கியமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அபர்ணா தாஸ் இதுல வந்து சசிகுமார் அவருடைய ஒய்ஃபா நடிச்சிருக்கிறாங்க. பிரெக்னன்ட் லேடியா ஆரம்பிச்சு அவங்க குழந்தை பிறக்கும்போது கேஸ் முடியுது. அதுதான் இந்த டைம் பீரியட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 8 எபிசோடா இந்த காட்சிகள் வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5.25 மணி நேரம் பக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 8 எபிசோடுமே வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போச்சு. அதே சமயம் சின்ன சின்ன குறைகள் அப்படிங்கிறது இருந்தது, சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. இது வந்து அது சொன்னால் ஸ்பாய்லராக இருக்கும் அப்படிங்கிறனால அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. குறிப்பாக வந்து ஹெட் கான்ஸ்டபிளுடைய ஒரு போர்ஷன் வரும். அந்த மாதிரியான காட்சிகள் கொஞ்சம் லாஜிக் மீறலாக தான் பட்டுது அதை பார்க்கும்போது. அதே மாதிரி அபர்ணா தாஸ் அவருடைய போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்ப காட்சி அமைப்புகள் தான். அது பெரிய அளவு கதையோடு சம்மந்தப்பட்டதாக இல்லை அப்படிங்கிறதுனால அப்பப்போ டீவியேட் ஆகிற மாதிரி மட்டும் அந்த இடங்கள் மட்டும் ஃபீல் ஆச்சு. மற்றபடி பெரிய அளவு இதில் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு வேற எந்த காட்சிகளும் பெருசாக இல்லை. இருந்தாலும் ஒரு ஒரு மர்மம் கொண்ட ஒரு திரைக்கதையில் அதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்பவும் ரசிக்கும்படியாக ஆர்வத்தை ஏற்படுத்தி ஒரு 8 எபிசோடு கடத்தி கொண்டு போய் ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்சு ஜெயிச்சிருக்கு வதந்தி 2 இணையத்தொடர். அந்த வகையில் வந்து தமிழில் அமைஞ்ச கிரைம் சீரியஸில் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸாக வதந்தி 2 கண்டிப்பாக எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கும். இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.